Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 1970களின் மத்தியில் சினிமா அப்படின்னா கிராமத்தில் கற்பனை வளத்தோடு இருந்த இளைஞர்களுக்கு அது ஒரு கனவு தான். உங்களுடைய கனவெல்லாம் நனவாக்க முடியும்பா அப்படின்னு ஒரு மனிதன் தான் பார்த்த வேலையை விட்டுவிட்டு ரிஸ்க் எடுத்து ஒரு மனிதன் இங்கே வந்து கால் ஊன்றி ஒரு ஆலமரமாக இருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு பதட்டம் இல்லாமல் கிராமத்திலிருந்து பயணப்படுத்தி இங்கே கொண்டு வந்து நிறைய இளைஞர்களுடைய கனவை நனவாக்கி நிறைய குடும்பங்களுக்கு நிம்மதி கொடுத்த ஒரு மனிதர் பிதாமகர் பாரதிராஜா சார். இன்றைய தினம் 80 வயதை தாண்டிய நிலையில் நிம்மதி இழந்து இருப்பது என்பது மிகப்பெரிய கொடுஞ்செயல். எப்படி இறைவனுக்கு இப்படியெல்லாம் ஒரு மனசு வருது அப்படின்றது ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு கூட ஆண்டவன் மீது கோபம் வருது. அவரை பார்க்கவே முடியல. எவ்வளோ பெரிய ஒரு கலை வித்தகர். அவர் பேசவே வேண்டாம். அவரை பற்றி பல நூறு வருடங்கள் பாரதிராஜான்னு பேசிகிட்டே இருக்கலாம். ஒரு மாபெரும் மனிதனுக்கு பிள்ளையாக பிறந்தது மட்டும்தான் அவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். தம்பி மனோஜ் 48 வயது. முரளி சாரும் ஒரு கடல் பூக்கள் படத்தில் நடித்த பொழுது மாதிரி முரளி சார் வந்து இந்த தம்பி பற்றி சொல்லுவார். அவருக்குள்ள அவ்வளவு கனவுகள் இருக்குது, அவ்வளவு திறமைகள் இருக்குது, அதை எப்படி வெளியில் கொண்டு வருவதற்குன்னு தெரியலை அப்படின்னு மனுநீதி படத்தில் முரளி சார் சொல்லுவாங்க. முரளி சார் 45-46 வயசில், இந்த தம்பி 48 வயசில் கடல் பூக்கள் ரெண்டும் இப்போ உதிர்ந்து போனது மாதிரி இன்னும் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். இந்த 48 வயசில் அந்த 2 பெண் பிள்ளைகளும் தன் தந்தையை எப்படி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி இந்த நாளை ஒவ்வொரு நாளும் எப்படி விடியுதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு விஷயத்தை தான் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒத்து வரலை அப்படின்னா அதை தள்ளி வச்சு விட்டு அடுத்த நகர்வுக்கு போகணுன்றதான். ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையா பிறந்துட்டாவே இப்போ என்னப்பா பண்ணுற அடுத்து எதுவும் வேலை செய்யலையா, அப்பா பேரை நீ காப்பாற்றலையா, அந்த ஒரு பதட்டத்துக்கு இந்த சமுதாயம் அவர்கள் ஆளாக்கி விடுது. அவர்கள் வெளியில் சராசரி மனிதனாகவும் ரூமுக்குள்ளே போய் யார்ட்டையும் பேச முடியலை. வீட்டுக்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு அந்த இருப்பதனுடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய விளைவு தான் அந்த 48 வயதில் இவங்களை பெரிய மரணத்திற்கான காரணம்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக நானும் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவனாக உணர்கிறேன். தனது யாரோ ஒருத்தரும் சரி, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது சமுதாயத்தில் பார்ப்பவர்கள் பெரிய மனிதனுக்கு பிள்ளை அப்படின்றத ஒரு பெரிய அது கொடுமை, அது ஒரு பனிஷ்மெண்ட். அப்பாவோட இடத்த நம்ம பிடிக்கணுமே, அல்லது அப்பாவோட மனசை நம்ம காப்பாற்றணுமே, அல்லது அப்பாவோட பிள்ளையாக நான் ஏதாவது வெற்றி பெறணுமே அந்த வெறியும் அந்த சூழலும் தான் அந்த தம்பியோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் நினைக்கிறேன். எப்படியோ 48 வயதில் இறைவனடி சேர்ந்து விட்டார். தம்பியினுடைய ஆத்மா சாந்தி அடையவும், கிராமத்திலிருந்து படையெடுத்து வந்த இந்த ஒட்டுமொத்த இளைஞர்கள் குடும்பம், ஒட்டுமொத்த மனிதர்களுடைய குடும்பமாக நிச்சயமாக எல்லாரும் பாரதிராஜா சாருடைய அந்த துயரத்தில் பங்கெடுத்துப்பாங்க. அந்த பிதாமகர் இந்த துயரத்தை தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு சடன் சும்மா அது நடக்கும்னு எதிர்பார்க்கல. அண்ட் அதுவும் டைரக்டர் எப்படி இதை தாங்க போகிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஒரு பெற்ற மகனை இழப்பது என்பது, நாம் இருக்கும்போதே நம் மகன்களையோ மகள்களையோ இழப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழல். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே தான் அந்த ஃபீலிங். பட் அவங்க மீளா துயரத்தில் அப்போலேருந்து ஆழ்ந்துட்டாங்க. அதே மாதிரி எனக்கு டைரக்டர் வந்து எந்த வார்த்தைகள் சொன்னாலும் அவரை தேர்த்த முடியாது. காரணம், ஒரு மகனை இழந்து துவைக்கின்ற ஒரு தந்தையாக, ஒரு சிறந்த இயக்குனராக இருக்கிறவருக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய ஆன்மா, மனோஜுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாமுடைய இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி மனோஜுடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை பாரதிராஜா சார் குடும்பத்துக்கும் திரையுலகத்தினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்க முடியாத துயரம், ஆழ்ந்த அனுதாபம். அகால மரணம் அப்படின்றது தான் ஏற்றுக்கவே முடியாது. உடம்பு சரியில்லாமல் கொஞ்ச நாள் இதுவாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னால் கூட மரணம்ன்றதை ஏற்றுக்க முடியாது தான். ஆனால் எல்லாருக்கும் நிறைய இருக்கும். ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமுத்திரம் படத்தில் அப்படி இவர்கிட்ட மட்டும் நான் டேட்டே கேட்க மாட்டேன், மனோஜ்கிட்ட மட்டும். இப்போ எல்லா நாளும் ஃப்ரீயாக வச்சுக்க, நான் ஒரே ஷெட்யூலில் தான் முடிச்சிடலாம். கவுண்டமணி சார் பிஸியாக இருக்கார், அந்த பக்கம் செந்தில், இந்த மாதிரி சரத்குமார் இவங்கெல்லாம் பிஸியாக இருக்கனால இவர்கிட்ட போய்ட்டு டேட்டே பல்காக வாங்கி வச்சுட்டு அதை ஷூட்டிங் டேஸ்லாம் மறக்கவே முடியாது. அப்போ தான் கர்நாடகாவில் வந்து ஒரு பிரச்சனையில்
நிறைய அடிக்கடி நடந்தது. ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நைட்டு பூரா எனக்கு அந்த தாட்ஸ் தான். அவர் நடித்தது, இது பண்ணது, ஃபைட் பண்ணது, எண்டு சீனில் தங்கச்சிக்கிட்ட பேசுறது, இதே தாட்ஸ் தான். ரொம்ப நல்ல ஒரு இது. அந்த படத்தில் வந்து அவர் ஷீல்டு வாங்கினார் கமல் சார்கிட்ட. அதாவது அந்த படத்துக்கான ஒரு 100 days ஃபங்க்ஷனில் கமல் சார் வந்து எல்லாருக்கும் ஷீல்டு வாங்கினார். சார் இதான் சார் எனக்கு முதல் ஷீல்டு அப்படின்னாரு. ரொம்ப அடிக்கடி எங்கே பார்த்தாலும் பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நெருக்கமான ஒரு தோழர். ஆனால் இது வந்து 48 வயசில் அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாது. அவங்க அப்பா பார்க்கறதுக்கு தான் முடியல. பாரதிராஜ் சார் ஏற்கனவே அவர் வந்து ஏஜ் ஃபேக்டர்னால கொஞ்சம் தள்ளாடி தான் இருக்கார். இதில் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. அவரால் அழக்கூட முடியல. ஏதோ பேசுகிறாரு, சொல்கிறாரு. ஆண்டவர் தான் எல்லாரும் காப்பாற்றணும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான நாளாக இருக்குது. மனசு தாங்கிக்க முடியாத ஒரு செய்தியாக எங்கள் டைரக்டர் பாரதிராஜா சாரோட மகன் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் விட்டு மறைந்து விட்டார். திரையுலகை பொறுத்த வரைக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும், எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் குருவாக விளங்கக்கூடியவர் இந்த டைரக்டர் பாரதிராஜா. அவரோட மகனை இழந்து இருக்கிற நிலை வந்து எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. பெத்த பிள்ளைக்கு கொண்டு வைக்கிற நிலைமை இந்த அப்பாவுக்கு வரக்கூடாது. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய துயரம்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம கொண்டு வைக்கிறோம். ஆண்டும் அந்த ஒரு துயரத்தை ஒரு கருணையின்றி எங்கள் டைரக்டர் கொடுத்துட்டாப்புல. பாரதிராஜா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் காணாத வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிருக்காரு. நிறைய விருதுகள், நிறைய பாராட்டுகள். உலக அளவில் தமிழ் திரையுலகில் இயக்குனராக புகழ்பெற்றவர். எல்லா வகையிலும் அவருக்கு வாழ்க்கை நிறைவேறிச்சு. அவருக்கு ஒரே ஒரு குறை தான். அந்த குறை வந்து தன்னோட மகன் மிகப்பெரிய அளவில் நடிகராகவும் வெற்றி அடைய முடியல. அப்புறம் இயக்குனராக அறிமுகமானார், இயக்குனராகவும் வெற்றி அடைய முடியல. அந்த ஒரு குறை தான் அவருக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நேற்று காலையில் வந்து தேட்டர் பார்த்தோம். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதும் இந்த குறையத்தை சொன்னார். அவன் தான் பெருசாக வரல அதான் எனக்கு குறை அப்படி. நேற்று காலோடு அதான் பேசினார். நேற்று ஈவினிங் பார்த்தா இந்த செய்தி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது வந்து எப்படின்னா எப்படி தான் அவங்களுக்கு ஆர்டர் சொல்கிறது தெரியல. இந்த வயசில் அவர் இது எப்படி தாங்கிக்க போகிறது, அந்த தைரியத்தை ஆண்டவன் கொடுக்கணும். அதே மாதிரி மனோஜோட அம்மா பையன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. அவங்க பையன் மேலே பாசம் வச்சுருப்பாங்க. அவங்க அம்மாவும் பெரிய இழப்பில் இருக்காங்க. இழப்பை தாங்கிக்கிற தைரியத்தை ஆண்டவன் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க மனைவி, ஒரு குழந்தை, எல்லாருமே இன்றைக்கி பெரிய அதிர்ச்சியும் பெரிய இழப்பையும் தீராக திருத்தி இருக்காங்க. எல்லாவிலையும் ஆண்டவன் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். மனோஜ் ஆத்ம சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறோம்.